திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு தயாரிக்க விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்படவில்லை எனவும், நெய்க்கு பதிலாக பாமாயில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஆய்வு உறுதியானதாகவும் சிபிஐ தலைமையிலான எஸ்ஐடி விசாரணையில் அதிகாரிகளை உள்ளடக்கிய விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை பகிரலாம். திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வழங்கக்கூடிய நெய்யில் கலப்படம் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து ஒரு சிறப்பு விசாரணை குழு என்பது சிபிஐ தலைமையில் அமைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான விவரங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதாவது திருப்பதி லட்டில் கலப்படம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெய் பயன்படுத்திய நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது உறுதியாக இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பாக வெளியான தகவல்களில் மாட்டு கொழுப்பையோ அல்லது மற்ற விலங்குகள் கொழுப்பையும் பயன்படுத்தப்பட்ட நெய்யை தான் விநியோகம் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது ஆய்வினுடைய முடிவுகள் அடிப்படையில் சிபிஐ தலைமையிலான எஸ்ஐடியுடைய விசாரணையில் வெளியேறக்கூடிய தகவல் அடிப்படையில் நெய்யில் கலப்படம் இருக்கிறது. ஆனால் அந்த கலப்படம் என்பது பாமாயில் கொண்டு கலப்படமாக செய்யப்பட்டிருக்கிறது. விலை குறைப்பையும் அதே நேரத்தில் அதிக அளவிலான பண முதலீடு செய்வதை குறைப்பதற்காகவும், அதே போன்று அவர்கள் பணத்தை கொள்ளடிப்பதற்கு ஏதுவாகவும் பாமாயிலை நெய்யுக்கு பதிலாக பயன்படுத்தி லட்டு தயாரிக்க அவர்கள் உதவியிருக்கிறார்கள் என்பது விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது. அதே போன்று விலங்கு சார்ந்து எந்த ஒரு கொழுப்புகளும் நெய்யில் இல்லை என்பதும் அந்த மருத்துவ ஆய்வு ரீதியிலான முடிவுகளில் வெளியாகி இருப்பதாகவும் எஸ்ஐடியுடைய அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருப்பதி கோவிலில் லட்டு தயாரிக்க 2019 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சுமார் 59.71 லட்சம் கிலோ நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த நெய்யில் கலப்படம் செய்ததன் மூலமாக 234 கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அப்போது இதற்கு முன்பாக ஆந்திராவில் ஆட்சி செய்திருந்த ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அரசாங்கம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த கலப்படம் என்பது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேவஸ்தான அதிகாரிகள் ஆய்வுக்கு கலப்பட நெய்யை அனுப்பாமல் சந்தையில் வாங்கிய புதிய நெய்யை அனுப்பியதும் இந்த விசாரணையில வெளியாகி இருக்கிறது. அதாவது கலப்படம் செய்யப்பட்ட நெய்யை அவர்கள் ஒருமுறை ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அவர்கள் மாட்டிக்கொள்ளும் என்பதனால சந்தையில் வாங்கிய சுத்தமான நெய்யை அவர்கள் தேவஸ்தானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நெய்யாக காட்டி அவர்கள் தவறான ஒரு மாதிரியை கொடுத்து அதன் மூலமாக கலப்படம் செய்யப்பட்ட நெய்யை அவர்கள் திட்டமிட்டு ஒரு கூட்டாக முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதும் விசாரணையில் அம்பலமாகிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. சிபிஐ தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த அறிக்கையில 36 நபர்கள் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதை மறைக்க அதிகாரிகளுக்கு செல்போன், தங்க நாணயங்கள் எல்லாம் லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருப்பதும் தற்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததற்கான டைரி ஆதாரமும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தற்பொழுது இந்த விசாரணையில தெரிய வந்திருப்பதாக அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பக்தர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அதனுடைய நெய் லட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவகாரம். இந்த சூழலில் அதன் தொடர்ச்சியாக ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்வதற்காக நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் சிபிஐ தலைமையிலான அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் தற்பொழுது அவருடைய விசாரணை முடித்து அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் லட்டில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது, அந்த நெய்யில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது உறுதியாக இருக்கிறது. ஆனால் விலங்கு கொழுப்புகளுக்கு என்று குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வு ரீதியாகவும் மறுக்கப்பட்டு பாமாயில் தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கு ஒரு திட்டமிட்ட கூட்டு சதியாக செய்திருக்கிறார்கள் என்று 36 நபர்கள் மீது குற்றச்சாட்டினை முன்வைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.